லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள பிரபல IT நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து வந்த பெண் ஒருவர் எடுத்துள்ள முடிவு பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் நல்ல சம்பளம் மற்றும் உயர் பதவி இருந்தும் தனது வேலையை துறந்துவிட்டு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியுள்ளார். தற்போது AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக பல IT நிறுவனங்களின் ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைத்து வரும் நிலையில் பணிச்சுமை, அதிக மன அழுத்தம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்க முடியாத சூழல் ஆகியவை இவரை வேலையை ராஜினாமா செய்ய தூண்டியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத வகையில் இவர் ஆட்டோ ஓட்டும் பணியை தேர்ந்தெடுத்துள்ளார். தற்போது ஆட்டோ ஓட்டி மாதம் 60,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாக இவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இவர் கூறுகையில், IT நிறுவனத்தில் சம்பளம் நன்றாக இருந்தாலும் மன உளைச்சல் மிக அதிகம். காலை 9 மணிக்கு சென்றால் இரவு 9 அல்லது 10 மணிக்கு மேல் வீடு திரும்பும் நிலை. வார இறுதி நாட்களிலும் அடிக்கடி வேலை. போதுமான ஓய்வோ குடும்பத்துடன் நேரமோ கிடைக்காததால் உடலும் மனமும் சோர்வடைந்தன. எனவே வேலையை துறந்து இந்த பணியை தொடங்கினேன். இப்போது எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைப்பதுடன் மன அமைதியும் சுதந்திரமும் கிடைத்துள்ளது என்றார். இந்த சம்பவத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவுடன் பகிர்ந்த தொழிலதிபர் நெஸ்ரின் மித்லாஜ் தாம் ஆட்டோவில் பயணம் செய்யும் போது இந்த பெண் ஓட்டுநரை சந்தித்ததாக கூறியுள்ளார். மேலும் சில சமயங்களில் மிக சக்தி வாய்ந்த கதைகள் எதிர்பாராத உரையாடல்களில் இருந்து வருகின்றன. இன்று நான் ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்தேன். நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருந்த அவரிடம் பேசிய போது அவர் 9 ஆண்டுகளாக IT மேலாளராக பணியாற்றியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். அவர் அந்த அழுத்தம், மன உளைச்சல் மற்றும் தொடர் பதற்றத்தை விட்டுவிட்டு இப்போது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். ஆண்கள் நிறைந்த துறையில் இந்த பணியை செய்வது எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது அவர் அமைதியாகவும் திருப்தியுடனும் பதிலளித்தார் என்று நெஸ்ரின் மித்லாஜ் தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.